அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கப் போகின்ற தலைப்பு இயல் 5 விரிவானம் வீட்டிற்கோர் புத்தகசாலை என்ற பகுதியை பார்க்கவிருக்கின்றோம். இப்பகுதியில் 138ஆம் பக்கத்தில் இருக்கின்ற நூல்வழி பகுதியை பார்க்கலாம். இதில் வீட்டிற்கோர் புத்தகசாலை என்னும் இப்பகுதி பேரறிஞர் அண்ணாவின் வானொலி உரை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இவர் தமிழிலும் ஆங்கிலத்திலும் மிக சிறந்த பேச்சாளராக விளங்கியவர். எழுத்தாளரான அண்ணாவை தென்னகத்து பெர்னாட் ஷா என்று அழைத்தனர். சிவாஜி கண்ட இந்த சாம்ராஜ்யம் முதல் இன்ப ஒளி வரை பல படைப்புகளை தந்தவர். அவரது பல படைப்புகள் திரைப்படங்களாயின. தம்முடைய திராவிட சீர்திருத்த கருத்துக்களை நாடகங்கள், திரைப்படங்கள் மூலமாக முதலில் பரப்பியவர் இவரே. 1935 சென்னை பெத்தநாயக்கன்பேட்டை கோவிந்தப்ப நாயக்கன் பள்ளியில் ஆங்கில பேராசிரியராக ஓராண்டு பணியாற்றினார். ஓம் ரூல், ஓம் லேண்ட், நம் நாடு, திராவிட நாடு, மாலைமணி, காஞ்சி போன்ற இதழ்களில் ஆசிரியராகவும், குடியரசு, விடுதலை ஆகிய இதழ்களில் துணையாசிரியராகவும் இருந்தார். முதலமைச்சராக பொறுப்பை ஏற்றதும் இருமொழி சட்டத்தை உருவாக்கினார். சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று மாற்றி தமிழக வரலாற்றில் நீங்கா இடம் பெற்றுள்ளார். இதில் வீட்டிற்கோர் புத்தகசாலை என்று சொல்கின்ற பொழுது அதில் நுழையும் முன் நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலைசிறந்த நண்பன் என்பார் ஆபிரகாம் லிங்கன். மனிதனை விலங்குகளிடமிருந்து வேறுபடுத்துவது சிரிப்பு மட்டுமன்று, சிந்திப்பதுதான். சிந்தனையை தூண்டுவது கற்றல் மட்டுமன்று, நூல்களும் தான். உலகமெங்கும் பயணம் செல்லும் பட்டறிவை நூலுலகம் தருகிறது. நல்ல நண்பனை போன்ற நண்பனையும் தேடி பெற வேண்டும். இசையைப் போன்றே இதயத்தை பண்படுத்துவன நூல்களே. ஆதலின் வீட்டிற்கோர் புத்தகசாலை என்றும் தேவை. இதை வலியுறுத்தும் வகையில் அறிஞர் அண்ணாவின் வானொலி உரை இடம்பெறுகிறது. அந்த புத்தகசாலையினுடைய முக்கியத்துவம் என்ன? நூலகத்திற்கு சென்று நாம் படிக்கின்றோம். ஆனால் ஒவ்வொரு வீட்டிலேயும் நூல்கள் இருந்தால் எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும். நாம் இப்படியெல்லாம் தம்முடைய அறிவை பெருக்கிக் கொள்ள முடியும். அதன் மூலமாக ஒவ்வொருடைய குடும்பமும் எவ்வாறு கல்வியறிவை பெறுவார்கள் என்ற சிறப்பையும், எதிர்காலத்தில் மக்கள் மிகச்சிறந்த கல்வியை பெறுவார்கள் என்ற அந்த குறிக்கோளுடன் தான் இந்த பகுதியை பார்க்கவிருக்கின்றோம். உலகிலே எங்கேனும் ஓரிடத்தில் ஏதோ ஒரு காரணத்தால் நேரிடும் ஏதோ ஒரு சம்பவம் உலகின் மற்ற பாகங்களை பாதிக்கும் நாட்களில் நாம் வாழ்கிறோம். உலக தொடர்பு அதிகரித்துவிட்ட வளர்ந்து கொண்டே போகும் நாட்களில் நாம் வாழ்கிறோம். உலக தொடர்பானது அதிகரித்து கொண்டே செல்கின்றது. பறந்து விரிந்த உலகமாகவே சென்று கொண்டிருக்கின்றது. அந்த நாட்களில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாட்டு நிலை உலக நிலைக்கு ஏற்ப வளர்த்தாக வேண்டும். அந்த உலக நிலைக்கு ஏற்ப நாட்டு நிலை இருக்க வேண்டும். இதற்கு வீட்டு நிலை மாற வேண்டும். வீட்டிற்கோர் புத்தகசாலை என்ற இந்த லட்சியம் நாட்டுக்கோர் நல்ல நிலை ஏற்பட செய்ய வேண்டும் என்ற திட்டத்துக்கு அடிப்படை. அதனால்தான் வீட்டிற்கோர் ஒரு புத்தகசாலை வேண்டும் என்பது இந்த லட்சியம். நாட்டிற்கு ஒரு நல்ல நிலை ஏற்பட வேண்டும் என்ற அந்த நோக்கம்தான் இதில்
மலை கண்டு இதிலேருந்து எந்த திட்டத்திற்கும் அடிப்படை மலை கண்டு, நதி கண்டு, நிதி கண்டு அல்ல. ஒரு நாட்டை உலகம் மதிப்பது அந்நாட்டு மக்களின் மனவளத்தை கண்டே. மாநிலம் மதிக்கும் மனவளம் வேண்டும். இங்கே நதியும் மலை அதை கண்டு மல்ல முயற்சி அதனுடைய வளர்ச்சி என்பது மக்களினுடைய மனவளத்தை கண்டுதான் அந்த மாநிலம் முன்னேற்றம் அடைந்துள்ளதா என்பதை அறிய முடியும். எழுத்தற்றவர்கள் ஏராளர் இந்நாட்டில், இது பெருங்கேடு. கல்வி பெற்றவர்கள் அனைவருக்குமாவது மனவளம் இருக்கிறதா? கல்வி பெற்றுவிட்டார்கள், ஆனால் அவரிடம் மனவளம் இருக்கின்றதா என்று பார்த்தால், அவர்களின் வீடுகளாவது நாட்டுக்கு சிறப்பளிக்கும் நற்பண்புகள் செழிக்கும் பண்ணைகளாக நாட்டுக்கு வலிவும் வனப்பும் தேடித்தரும் கருத்துக்கள் மலரும் சோலையாக உள்ளனவா என்றால் இல்லை என்று பெருமூச்சுடன் கூறித்தான் ஆக வேண்டும். கல்வி பெற்றுவிட்டார்கள் என்று சொல்கின்றார்கள், ஆனால் அவருடைய நாடோ அவருடைய வீடோ அவருடைய மக்களோ சிறந்த ஒரு கல்வியை பெற்றுவிட்டார்கள், சிறப்போடு வாழ்கின்றார்கள் என்று சொன்னால் அது சொல்ல முடியாது. உள்ளதை மறைக்காதிருக்க வேண்டுமானால், நாட்டு நிலை கண்டு உலகம் மதிக்க வேண்டுமானால் இந்த சூழ்நிலை மாறியாக வேண்டும். இந்த கல்வியற்ற சூழ்நிலை, கல்வி அறிவை பெற முடியாமல் இருக்கின்ற இந்த சூழ்நிலையானது மாறினால் மட்டும்தான் எதிர்காலம் ஒரு அறிவுள்ள பகுதியாக மாறும். அந்த சூழ்நிலையும் மாறும். அதனால் என்ன செய்ய வேண்டும்? வீட்டிற்கோர் புத்தகசாலை என்ற லட்சியத்தை நடைமுறை திட்டமாக்கி சற்று சிரமப்பட்டால் நமது நாட்டிலே நிச்சயமாக மனவளத்தை பெற முடியும். வீட்டிற்கு ஒரு புத்தகசாலை என்று அந்தந்த மாணவர்களுக்கு ஏற்ற முறையில் சில நூல்களை வைத்திருந்தால் அந்த கல்வியறிவை பெற்று அவர்களும் அந்த குடும்பமும் ஒரு முழு கல்வியறிவை பெற முடியும். அப்பொழுதுதான் அந்த மனவளமானது பெற முடியும். நமது முன் சந்ததியார்களுக்கு இருந்ததை விட அதிகமான வசதிகள் நமக்கு உள்ளன. நமக்கு முன்னால் இருக்கின்ற முன்னோர்கள் வாழ்ந்த அந்த காலத்தை விட இப்பொழுது அதிகமான வசதிகள் நமக்கு இருக்கின்றன. அவர்களின் காலம் அடவியில், ஆற்றோரத்தில், பர்ணசாலைக்கு பக்கத்தில், ஆலமரத்தடியில் சிறுவர்கள் அமர்ந்திருக்க குரு காலை கடன்களை முடித்து கொண்டு வந்து பாடங்களை சொல்லித்தரும் முறை இருந்த காலம். இதில் குருகுல கல்வியாக அந்த குருவை தேடி சென்று அந்த குருவிடம் அவர்கள் கல்வியை கற்றார்கள். ஏடும் எழுத்தாணியும் இருந்த காலம். இப்போதுள்ள உலகை நமது வீட்டுக்கு அழைத்து வந்து காட்டக்கூடிய காலம். பாமர மக்கள் பாராளும் காலம். மனவளத்தை அதிகப்படுத்தும் மார்க்கம் முன்பு இருந்ததை விட அதிக உள்ள காலம். ஆனால் பழைய காலத்தை விட இந்த காலத்தில் எத்தனையோ முன்னேற்றங்கள் இருக்கின்றது. இந்த பாராளுமன்றத்தையே ஆளுகின்ற காலம் இருக்கின்றது. ஏழை வீட்டு பிள்ளைகளெல்லாம் படித்து நாட்டை ஆளக்கூடிய காலமாக இருக்கின்றது. அதனால் ஒவ்வொரு மக்களுக்கும் கல்வியறிவு தேவை. மனவளத்தை பெருக்க வேண்டும். அதற்கு வீட்டிற்கு ஒரு புத்தகசாலை வேண்டும். இதோ நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்கிறீர்கள். இடையே பல மைல்கள். இந்த ஒலி கேட்பது அறிவின் துணை கொண்டு விஞ்ஞானியாக்கி தந்த சாதனம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இவ்வதிசய சாதனங்கள் இல்லாதிருந்த நாட்கள் நமது முன்னோர்கள் காலம்.
இந்த விஞ்ஞானிகள் ஆக்கி தந்த இந்த சாதனங்கள் எல்லாம் நமக்கு கிடைத்திருக்கின்றது. ஆனால் நம்முடைய முன்னோருக்கு இப்படிப்பட்ட அறிவியல் சம்பந்தப்பட்டமான ஒரு செய்திகள் எல்லாம் முக்கியத்துவம் அவங்களுக்கு கிடைக்கவில்லை. இருந்தாலும் கூட அவர்கள் ஏழ்மையாக இருந்தாலும் கூட அந்த அறிவை மதித்து அவர்கள் படித்தார்கள், கல்வியறிவை பெற்றிருந்தார்கள். இவ்வளவு வசதிகள் நமக்கு இருக்கிறது, ஏன் மனவளம் இவ்வளவு குறைவாக இருக்கிறது? வீடுகளிலே மனவளத்தை அதிகரிக்கவோ பாதுகாக்கவோ நாம் முயற்சி செய்வதில்லை, வழிவகை தேடி கொள்வதில்லை. இவ்வளவு வசதிகள் இருந்தாலும் கூட நம்முடைய மனவளத்தை பெருக்கிக் கொள்வதற்கு வேண்டிய முயற்சிகளை நாம் செய்வதில்லை, அதுக்கு வேண்டிய வழிவகைகளையும் தேடி நாம் கொள்வதில்லை. அதனால்தான் வசதி இருந்தும் பல புத்தகங்கள் இருந்தும் நாம் ஒரு மந்தமான நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். வீடுகளில் மேஜை, நாற்காலி, சோபாக்கள் இருக்கும், பீரோக்கள் இருக்கும். அவைகளில் வெள்ளி தாம்பாளமும் விதவிதமான வட்டில்களும் பன்னீர் செம்பும் இருக்கும். பித்தளை பாத்திரங்கள் இருக்கும். உடைகள் சிறு கடை அளவுக்கு இருக்கும். மருந்து வகைகள் சிறு வைத்தியசாலை அளவுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட வசதி உள்ள வீடுகளேயும் கூட புத்தகசாலை இராது. பணக்கார குடும்பங்களாக வாழ்கின்றோம். எல்லா வகையான நாற்காலிகளும், சோபாக்களும், பீரோக்களும், தாம்பாளமும் போன்ற பித்தளை பாத்திரங்கள் எல்லாமும் இருக்கின்றது. மருந்து பொருட்கள் இருக்கின்றன, உடைகள் இருக்கின்றன. ஆனால் இத்தனை வசதிகள் இருந்தும் கூட அங்கே ஒரு வீட்டில் ஒரு புத்தக சாலை இல்லை, புத்தகங்கள் இல்லை என்றால் என்ன வீடு என்பதை வினாவாகவே இருக்கின்றது. வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை நிச்சயம் வேண்டும். அந்த வீட்டிற்கு புத்தக சாலை நிச்சயம் வேண்டும். வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் அலங்கார பொருட்களுக்கும் போக போக்கிய பொருட்களுக்கும் தரப்படும் நிலை மாறி புத்தக சாலைக்கு அந்த இடம் தரப்பட வேண்டும். உணவு, உடை, அடிப்படை தேவை, அந்த தேவையை பூர்த்தி செய்தானும் முதலிடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும். ஆனால் இந்த அலங்கார பொருட்கள் மற்ற நாம் அனுபவிக்கக்கூடிய மற்ற செல்வங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட அதெல்லாம் நிலையில்லாமல் இருக்கும். ஆனால் கல்வியறிவு மட்டும் நிலையானதாக இருக்கும். நமக்கு வேண்டிய உணவு, உடை, அடிப்படை தேவை அந்த பூர்த்தி செய்தான பின்னால் நாம் புத்தக சாலைக்கு இடம் தர வேண்டும். அதை மதிக்க வேண்டும். புத்தகத்தை நாம் படிக்க வேண்டும். வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை அமைக்க வேண்டும். மக்களின் மனத்திலே உலக அறிவு புக வழி செய்ய வேண்டும். அவர்கள் தங்கள் நாட்டை அறிய, உலக அறிய ஏடுகள் வேண்டும். நிபுணத்துவம் தரும் ஏடுகள் கூட அல்ல, அடிப்படை உண்மைகளாவது அறிவிக்கும் நூல்கள் சிலவாவது வேண்டும். நாம் உலக அறிவை நாம் பெற வேண்டும். மனவளத்தை பெருக்க வேண்டும். நிபுணத்துவம் ஏடுகள் அல்ல என்று சொன்னாலும் கூட அடிப்படை உண்மைகளை தருகின்ற அறிவிக்கும் அந்த சில நூலையாவது நாம் படித்திருக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். வீடுகளிலே நடைபெறும் விசேஷங்களின் போது, வெளியூர் சென்று திரும்பும்போது, பரிசளிப்புகள் நடத்தும்போது புத்தகங்கள் வாங்குவது என்று ஒரு பழக்கத்தை கொஞ்சம் வசதி உள்ள வீட்டார் சில காலத்திற்காவது ஏற்படுத்தி கொண்டால் சுலபத்தில் ஒரு சிறு புத்தக சாலையை அமைத்து விடலாம். உலக அறிவை உருப்படியான காரியத்திற்கும் பயன்படும் அறிவை தரக்கூடியதாக புத்தகங்களை சேகரிக்க வேண்டும். ஆனால் நம் வீடுகளிலே நடைபெறுகின்ற அந்த விசேஷங்களும் சரி, வெளியேறி சென்று திரும்பும் போதும், பரிசளிப்புகள் கொடுக்கின்ற பொழுதும், ஒரு பிறந்தநாள் விழாவிற்கு பரிசளிப்பு தருகின்ற பொழுது வசதி உள்ள வீட்டார்கள் புத்தகத்தை வாங்கி கொடுத்தால் அது என்றும் அழியாத செல்வமாக இருக்கும். அந்த வீட்டுக்கே அது ஒரு சொத்தாக இருக்கும் என்று சொல்கின்றார். அதில் சிறு புத்தகம் இவ்வாறு
அடிக்கடியும் அந்த புத்தகத்தை நாம் வாங்கி தருகின்ற பொழுது தானாகவே ஒரு புத்தகசாலியாகவே அது மாறிவிடுகின்றது. அதனால் புத்தகத்தை நாம் சேகரிக்க முடியும். பூகோள சரிதை ஏடுகள் இருக்க வேண்டும். நமக்கு உண்மை உலகை காட்ட, நமக்கு ஒழுக்கத்தையும் வாழ்வுக்கான வழிகளையும் காட்ட வீட்டிற்கோர் திருக்குறள் கட்டாயமாக இருக்க வேண்டும். அந்த உலக பொதுமறை என்று அழைக்கப்படுகின்ற, உலக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற நம்ம திருக்குறளை நாம் வீட்டில் கட்டாயமாக வைத்திருக்க வேண்டும். நமது தமிழகத்தின் தனி சிறப்பு என்று கூறத்தகும் சங்க இலக்கிய சாரத்தை சாமானியரும் அறிந்து வாசிக்கக்கூடிய முறையில் தீட்டப்பட்ட ஏடுகள் இருக்க வேண்டும். நம்முடைய தமிழகத்தினுடைய தனிச்சிறப்பு பெற்று கூறத்தகும் சங்க இலக்கிய சாரத்தை, சங்க இலக்கியத்தில் 8 தொகை 10 பாட்டு 17 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாம் இருக்கின்றன. அதில் சாமானியர் கூட அறிந்து கொள்ள வாசிக்கக்கூடிய முறையில் தீட்டப்பட்ட சில ஏடுகள் இருக்கின்றன. அது இருக்க வேண்டும். அந்த குறைந்தபட்ச மக்கள் முன்னேற்றத்திற்கும் வாழ்க்கை வசதிக்கும் உதவும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை பற்றிய முக்கியமான தகவலை தெரிவிக்கும் நூல்கள் பல இருக்க வேண்டும். ஆனால் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கும் நம்முடைய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை பற்றிய குறிப்புகளும் முக்கியமான தலைவர்களை பற்றிய செய்திகளையும் நாம் அந்த பற்றிய தகவல்கள் எல்லாம் நாம் தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் நாட்டு விடுதலைக்கு உழைத்தவர்கள், மக்களின் மனமாக துடைத்தவர்கள், தொலை தேசங்களை கண்டவர்கள், வீரர்கள், விவேகிகள் ஆகியோரின் வாழ்க்கை குறிப்பீடுகள் இருக்க வேண்டும். அப்போது நாட்டுக்கு உழைத்த நல்லவர்களும் சரி, அடுத்தது வீரர்கள், தொலை தேசத்தை கண்டவர்கள், விவேகிகள், சான்றோர்களை பற்றிய அந்த நூல்களை எல்லாம் நாம் படிக்க வேண்டும். அதை பற்றிய செய்திகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் வீட்டிற்கோர் புத்தகசாலை அமைத்து கொண்டால் நாட்டுக்கு நல்ல நிலை ஏற்படும். வீட்டிற்கோர் புத்தகசாலை தேவை. கேட்டினை நீக்கிட தக்க முறைகளை தரும் ஏடுகள் கொண்டதாக இருக்க வேண்டும். வீட்டிலே அமைக்கும் புத்தகசாலை. ஆனால் ஒவ்வொரு வீட்டிலையும் கட்டாயமாக புத்தகசாலை இருக்க வேண்டும் என்பதை அறிஞர் அண்ணா மிக தெளிவாக எடுத்து காட்டியுள்ளார். இதில் மேலே இன்று நிலை பெற்றுள்ள பேரறிஞர் அண்ணாவின் புகழ்பெற்ற பொன்மொழிகள் சில. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டு, கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, வன்முறையை இருபக்கமும் கூருள்ள கத்தி ஆக்கும், எதையும் தாங்கும் இதயம் வேண்டும், சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞர்களின் வாதம் ஒரு விளக்கு, மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை, தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை, தன்னம்பிக்கை ஊட்டி மதிப்பை பெருகும் நூல்கள் தேவை, நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலேயே புது முறுக்கு ஏற்படும், இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை, இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டி முனைகள், நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். இதை போன்ற அண்ணாவினுடைய பொன்மொழிகள் எல்லாம் மக்களுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவும் ஆற்றலை பெறக்கூடியதாகவும் மன வளத்தை பெருக்குவதாகவும் அமைந்திருக்கின்றது. இந்த பகுதியை நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும். மாணவர்களுக்கு இந்த பகுதியோடு அடுத்த வகுப்பில் இடைச்சொல் உரிச்சொல் பகுதியை பார்க்கலாம். உங்களுக்கு இந்த 5வது இயலினுடைய குறுவினா, சிறுவினா, நெடுவினா பகுதியை குறித்து வாட்ஸ்அப் மூலமாக நான் அனுப்பி வைக்கின்றேன். அதை பார்த்து நீங்கள் உங்களுடைய புத்தகத்தில் குறித்து கொள்ள வேண்டும். அதில் குறுவினா, சிறுவினா மற்ற பகுதியை உங்கள் ஏட்டில் எழுதவும், நெடுவினா பகுதியை உங்கள் புத்தகத்தில் குறித்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.